Proverbs chapter 28 and verse 20 says, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவண்ணமாய் சொல்லுகிறது, a faithful man shall abound with blessings. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களிலே பெருகுவான் என்று. A faithful man shall abound with blessings. உண்மையுள்ளதான மனுஷன் நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களில் அவன் பெருகிறவனாய் இருப்பான். But many times we do not see such blessings. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை அநேக தடவைகளில் நம்மால் பார்க்க முடிகிறதில்லை. A man is faithful. ஒரு மனுஷன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். Outwardly he is faithful. வெளியரங்கமாய் பார்த்தால் உண்மையுள்ளவன். But alas, he doesn't receive the blessings of God in abundance. என்றாலும் பரிதாபம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Most of our people are in trouble. நம்மில் அதிகமான பேரும் உபத்திரவங்களுக்குள்ளாய் இருக்கிறார்கள். So we will ask God why. நாம் கர்த்தரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே இதற்கு காரணம் தான் என்ன? Is God not faithful? ஆண்டவர் உண்மையற்றவரா? 2 Timothy 2:13 says, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He will not deny himself. அவர் ஒரு காலம் தன்னை பற்றி பொய் சொல்கிறவர் So அல்ல. the problem must be within ourselves. ஆகையால பிரச்சனை தெய்வத்தின் பேரில் அல்ல, பிரச்சனை நமது பேரிலே. Some time ago, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, probably some years ago, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வேளை I read a wonderful book written by the great man of God, Paul Kadambavan. பால் கடம்பவன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பெரிய தேவதாசனுடைய ஒரு நூல் ஒன்றை நான் படித்தேன். The healing hand of God. தேவனுடைய சுகமாக்குகிற கரம், சுகமளிக்கும் தெய்வ கரம். தேவனுடைய சுகமளிக்கிற கரம். Oh, it's a wonderful book. அது மிக அருமையான ஒரு புத்தகம். There he says, when you are searching for divine healing from God, அவர் சொல்லி இருந்தார், தெய்வீக சுகத்துக்காக ஆண்டவரிடத்தில் நீ தேடுவாயானால் search your heart first. முதலாவது உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். Is there any stumbling block or obstacle? ஏதாயிலும் உன் இருதயத்திலே தடையாக கற்கள் இருக்கிறதா? He said how Job analyzed his life. யோபு தன்னுடைய வாழ்க்கை எப்படி பரிசீலித்தான்? You also search your life like that. நீயும் கூட அதே மாதிரி உன்னுடைய ஜீவியத்தை பரிசோதித்து பார். Job chapter 31 யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் tells us how he searched his own life. அவன் தன்னுடைய சொந்த ஜீவியத்தை எப்படி ஆராய்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Oh, it's a wonderful chapter. அது மிக அருமையான ஒரு புத்தகம். He searched his life again and again. அந்த அதிகாரத்திலே யோபு தன்னுடைய வாழ்க்கையை திரும்ப திரும்ப பரிசீலித்தார். What was the condition of Job when he searched his life? தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்த பொழுது யோபுடைய நிலைமை எப்படி ஆயிருந்தது? If you read Job chapter 1 and verse 1, யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், Job chapter 1 and verse 8, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், the Bible says வேதம் சொல்லுகிறது, he was a just man, அவன் ஒரு நீதிமான், a righteous man, ஒரு நீதிமான், a straightforward man, நேருக்கு நேராய் பேசுகிற a மனிதன், God-fearing man. தெய்வத்துக்கு பயப்படுகிற மனிதன். But this man was in trouble. ஆனால் இப்படிப்பட்ட இந்த மனிதன் ஒரு கஷ்டத்துக்குள்ள He சிக்கிக்கொண்டான். lost all his 10 children. தன்னுடைய 10 பிள்ளைகளையும் ஒரே நாளிலே சாக His கொடுத்தான். house collapsed. அவருடைய வீடு இடிந்து விழுந்தது. He lost all his property. அவருடைய சொத்து சுதந்திரம் எல்லாம் போனது. And Job chapter 2 and verse 9 says, யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, his wife came and shouted at him, அவருடைய மனைவி வந்தால் அவனை திட்டு திட்டு என்று do திட்டினார். you still believe in God? நீர் இன்னும் கடவுளை நம்புகிறீரா? Deny him and give up your ghost. கடவுளை மறுதலித்து விட்டு நீயும் செத்துப்போ. And Job said உடனே யோபு சொன்னார், in Job 19:17, யோபு 19:17, oh, I think of my children. ஐயோ நான் என் பிள்ளைகளை நினைத்து, Where are my children? ஐயோ என் பிள்ளைகள் எங்கே? And he cried. உடனே அழ ஆரம்பித்தார். The friends of Job came in search of யோபுடைய him. நண்பர்கள் வந்தார்கள், அவனை ஆறுதல் The படுத்தினார். Bible says வேதம் சொல்லுகிறது, in Job chapter 2, 12 and 13, யோபு 2:12-13, they came and sat with him for 7 days and 7 nights. அந்த நண்பர்கள் வந்தார்கள், யோபின் பக்கத்துல 7 நாட்கள் இரவும் பகலுமாய் They உட்கார்ந்தார்கள். cried with him. அவனோடு கூட சேர்ந்து அவர்களும் அழுதார்கள். Yeah, the Bible says வேதம் சொல்லுகிறது, his grief was a great grief. அவருடைய துக்கம் ஆறாததாய் மிகவும் கொடியதாய் இருந்து They cried for 7 days. 7 நாட்கள் அவர்கள் அழுதார்கள். But after the 7 days were over, 7 நாட்கள் முடித்த the பிற்பாடு Bible says in Job chapter 19 verses 2 and 3, யோபு 19ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, they also began to accuse him. அவர்களும் அவனை குற்றப்படுத்த ஆரம்பித்தார்கள். Oh, you are a self-righteous man, நீர் சுயநீதி உள்ளவன், but you inwardly you have sinned. உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. All kinds of things they were saying against him. இப்படிப்பட்ட சகல குற்றச்சாட்டுகளை அவன் மேலே சுமத்தினார்கள். Job broke down. யோபுடைய இருதயம் உடைந்தது. He said, let me search my heart before God. அவன் உடனே சொன்னான், சரி நானும் கடவுளுக்கு முன்பாக என் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கட்டும். If you read the book of Job, யோபின் புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீர்களானால் you will read one thing. மிக ஒரு காரியத்தை நீங்கள் படிக்கலாம். In chapter 31, he began to search his life. 31ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம், யோபு தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்கிறான். And in chapter 32 to 37, his friends again rebuked him. 32-37 வரைக்கும் பார்ப்பானால் அவருடைய நண்பர்கள் திரும்ப யோபை கடிந்து கொள்கிறார். But when the 38th chapter came, ஆனால் 38ஆம் அதிகாரம் வந்தவுடனே God came down. தேவன் இறங்கி வந்தார். Amen. ஹalleluya. God came down. தேவன் இறங்கி வந்தார். The Almighty God came down. சர்வவல்லமையுள்ள தேவன் இறங்கி வந்தார். Job was crying. யோபு அழுது கொண்டே In இருக்கிறார். Job 23 to 3 and 4, யோபு 23:3 he said, where can I find God? அவர் சொன்னார், ஐயோ நான் எங்கே போய் கடவுளை காண்பேன்? I search for him. நான் அவரை தேடுகிறேன். In the left I search for him. இடது பக்கத்திலே அவரை
பக்கத்திலே தேடுகிறேன். Right, I search for வலது him. பக்கத்திலே அவரை தேடுகிறேன். Oh, I do not find him. எங்கே போனாலும் அவரை காணவில்லை. Where can I find him, sir? நான் எங்கேதான் போய் கடவுளை காண முடியும்? Oh, then I can tell him my problem. அவரை கண்டுபிடிப்பேனானால் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் I will argue with him. அவரோடு கூட நான் தர்க்கம் பண்ணுவேன். But now, இப்பொழுதோ when he began to search his heart, தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆராய்கிற பொழுது God came down. தேவன் இறங்கி வந்தார். What did God say to Job? யோபை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? Did he say, Job, you have failed me in this? யோபே, நீ இந்த விஷயத்திலே என்னை கைவிட்டு விட்டாய் என்று சொன்னார். You have not done this. நீ இந்த காரியத்தை செய்யவில்லை. You have sinned in this. நீ இந்த காரியத்திலே பாவம் செய்தாய். Did he say that? ஆண்டவர் அப்படி சொன்னாரா? No. இல்லவே இல்லை. He said, Job, அவர் சொன்னார், யோபே, look up. நீ மேலே நோக்கி பார். See my power. என்னுடைய வல்லமையை பார். See the universe. என்னுடைய சர்வலோகத்தை பார். How I have created. நான் அவைகளை எப்படி எல்லாம் உண்டாக்கினேன். I still have power, Job. யோபே, இன்னும் எனக்கு வல்லமை இருக்கிறது. I can still release you. இன்னும் நான் உன்னை விடுதலையாக்க முடியும். Do not search your heart. நீ உன் இருதயத்தை ஆராய வேண்டும். Don't say that you are a sinner. ஐயோ, நான் பாவி என்று சொல்லாதே. I know that you are searching your heart. Okay. நீ உன் இருதயத்தை ஒரு நாளிலே ஆராய்ந்தாய் எனக்கு But I am தெரியும். not here to condemn you. நான் உன்னை குற்றம் சுமத்தும்படியா இங்க இல்லை. I am not here to cut your throat. உன்னுடைய தொண்டை அறுக்கும்படியாய் நான் இங்க But I இல்லை. want you to know I still have power to release you. உன்னை விடுதலையாக்க இன்னும் எனக்கு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி காட்டும்படியாய் My வந்திருக்கிறேன். dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரி, you may be a good Christian. நீ ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருக்கலாம். You may be a good church-going Christian. நல்ல அழகாய் கோயிலுக்கு அனுதினம் போகிறவரா இருக்கலாம். You may do your best for the church. கோயிலுக்காக திருப்பணிக்காய் நிறைய செய்யலாம். And suddenly problems come to you. திடீரென சொல்லி வாழ்க்கையிலே புயல் அடிக்கிறது, பிரச்சனைகள் சூழ்கிறது. Don't lose your courage. உன்னுடைய தைரியத்தை இழந்து விடாதே. God will come down. தேவன் இறங்கி வருவார். God will come down. தேவன் இறங்கி வருவார். Not to condemn you. உன்னை குற்றச்சாட்டும்படிக்காய் Not அல்ல. to condemn you. உன்னை குற்றச்சாட்டும்படிக்காய் அல்ல. But to take your eyes away from your problems and to fix it upon God. பிரச்சனைகளையே பார்த்து கொண்டிருக்கிற உன் கண் பார்வையை அகற்றிவிட்டு அந்த கண் பார்வையை தெய்வத்தின் மேலே பதிக்கும்படியா He will make you look at the almighty power of God. தேவனுடைய சர்வ வல்லமையை நோக்கி பார்க்கும்படியாய் உனக்கு செய்வார். Job looked at God. யோபு தேவனை நோக்கி The பார்த்தான். Bible says in Job 42 and verse 2. யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. Job saw the almighty God. யோபு சர்வவல்லமையுள்ள தேவனை He கண்டான். heard the voice of God. தேவனுடைய குரலை அவன் கேட்டான். God described his mighty power. தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையை அவனுக்கு விவரித்து காண்பித்தார். Job explained. யோபு அப்படியே ஆச்சரியப்பட்டு He போனான். said, Oh God, அவன் சொன்னான், தேவனே, now I know இப்போது எனக்கு தெரிகிறது. you will do everything. நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். You can do anything and everything. நீர் விரும்பின யாதொன்றையும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். Then God delivered him within a moment. ஒரு இமைப்பொழுதிலே தேவன் அவனை விடுதலையாக்கி. Cheer up, my brother. நண்பர்களே சந்தோஷப்படுங்க. Cheer up, my sister. சகோதரியே You சந்தோஷப்படுங்க. may be deep in problems. நீ பிரச்சனையிலே மூழ்கி கிடக்கலாம். People may mock at you. ஜனங்கள் உன்னை பார்த்து சிரிக்கலாம். He was regularly going to the church. அவரா ஒழுங்கா கோயிலுக்கு போறாச்சு. He was paying his money to God. கடவுளுக்கு ஒழுங்கா பணம் கொடுக்கறாரே. All the pastors said he's a good man. எல்லா பாஸ்டர்ஸ் இவரா ரொம்ப நல்ல மனுஷன். But look at that fellow now. ஆனா இப்ப அந்த ஆளை பாரு. Look at that woman now. அந்த அம்மாவை பாரு. He is sinking. ஐயோ பிரச்சனையில She is மூழ்கிறார்கள். sinking. பிரச்சனையில மூழ்கிறார்கள். Let me tell you that. நான் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். God's people can never sink. தேவனுடைய மக்கள் ஒரு காலம் மூழ்கி போவது இல்லவே God's இல்லை. people can never sink. தேவனுடைய மக்கள் ஒரு காலம் மூழ்கி போவது இல்லவே இல்லை. If you have to be sunk, God has to be sunk first. நீ முழுக வேண்டுமானால் கடவுள் தான் முதலாவது முழுக வேண்டும். Amen. Amen. We have a great God. நமக்கு ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். He will never let go my hand. He will never let go my hand. Though the storms may come and the winds may blow, He will never let go my hand. He will never கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். Let us look up to him today. இந்த காலையிலே நாம் அவரை மேலே நோக்கி பார்ப்போம். Oh, let us look to his almighty power. அவருடைய சர்வ வல்லமையை நாம் நோக்கி பார்ப்போம்.
The world will say you are going to sink. உலகம் சொல்லும் ஐயோ நீ மூழ்கி போக போகிறாய். The devil will say you are going to sink. பிசாசு சொல்வான் நீ அப்படியே தொலைந்தாய் என்பான். God says, I can still do something for you. தேவன் சொல்வார் இல்லை நான் இன்னும் உனக்கு ஏதாவது செய்ய முடியும். Let us humble ourselves like Job. யோபை போல இந்த காலையிலே நாம் நம்மை தாழ்த்தி. Job humbled himself. யோபு தன்னைத்தானே தாழ்த்தினான். And he began to search his heart. தன்னுடைய இருதயத்தை அவன் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தான். Am I faithful? நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேனா? Am I faithful to God? நான் தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறேனா? The Bible says வேதம் சொல்லுகிறது in Job 31:33. யோபு 31:33. He said, like Adam did I cover my sin. ஆதாமை போல நான் என் பாவத்தை மூடி மறைத்தேனோ? Did I do that? நான் அப்படி செய்து விட்டேனோ? Hosea 6:7 says, ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. Adam hid his sins and broke the commandment of God. ஆதாம் பாவத்தை மூடி தேவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டான். What is the covenant God made with him? தேவன் ஆதாமோடு கூட என்ன உடன்படிக்கை செய்தார்? If it is Genesis chapter 2, 12 and 13. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 12, 13 படிப்பீர்களானால், He said, Adam, take care of this garden of Eden. ஆதாமே இந்த ஏதேன் தோட்டத்தை நீ பொறுப்படுத்திக் கொள் என்றார். But don't touch the fruit of the tree of the knowledge of good and evil. ஆனால் நன்மை தீமை அறிகிற அந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீ தொடார். But that's what exactly he broke. அவன் உடைத்தது அந்த முதலாவது கற்பனையை தான். And Genesis 3:11 says, ஆதியாகமம் 3:11 சொல்கிறது, God wept for Adam. தேவன் ஆதாமுக்காய் அழ ஆரம்பித்தார். Adam, ஆதாமே, did you break my covenant? நீயா என் உடன்படிக்கையை முறித்து விட்டாய்? Did you touch that fruit, Adam? நீ அந்த பழத்தை தொட்டு விட்டாயோ? And God cried. தேவன் அழுதார். My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரனே the சகோதரி, first thing you have to search your heart. முதலாவது நீ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, Have I broken God's commandment? தேவனுடைய கற்பனைகளை எங்கேயாவது நான் உடைத்து விட்டேனோ? The Bible says வேதம் சொல்கிறது, in John 14:21 and 23. யோவான் 14:21-23. Jesus said, இயேசு சொன்னார், if a man loves me, ஒருவன் என்னை நேசிப்பானே he will keep my commandment. அவன் என் கற்பனைகளை He கைக்கொள்ளுவான். will keep my word. அவன் என் வார்த்தைகளை கைக்கொள்ளுவான். My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரனே many சகோதரி, times we say, அநேக தடவைகள் நாம் oh, சொல்லுகிறோம், I have not cut anybody's throat. நான் ஒருத்தனையும் பாழாக்கல, ஒருத்தனையும் குழி தோண்டி I have புதைக்கவில்லை, not stolen anybody's property. ஒருத்தனுடைய பொருளை நான் திருடவில்லை, I have not done this or that. நான் இதை செய்யல அதை செய்யல. But you must have broken a small commandment of God. என்றாலும் தேவனுடைய ஒரு சிறு கற்பனையாய் நீங்கள் உடைத்திருக்கலாம். Adam loved God, ஆதாம் தேவனை but நேசித்தான், he broke a small commandment. ஒரு சின்ன கற்பனையை அவன் உடைத்து விட்டான். Just touching the fruit, forbidden fruit. அந்த விலக்கப்பட்ட கனியை அவன் தொட்டு விட்டான். Look at Moses. மோசேயை பாருங்கள், The Bible says வேதம் சொல்லுகிறது, in Numbers 20 and verse 8, எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், God said, Moses, go and talk to that rock, it will give you water. தேவன் சொன்னார், மோசேயே நீ போய் அந்த கன்மலையிடத்துல பேச, அந்த கன்மலை தண்ணீரை கொடுக்கும். Numbers 20:11 says, எண்ணாகமம் 20:11 சொல்லுகிறது, he smote that rock. மோசே போனால் அந்த கன்மலையை அடித்தான். And the Bible says in Numbers 20:12, God became sad. எண்ணாகமம் 20:12 பார்ப்பனால் தேவன் அது நிமித்தமாய் துக்கப்பட்டார். He said, Moses, I am sorry. மோசேயே நான் மிகவும் You துக்கப்படுகிறேன். will never enter the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ளாக நீ ஒரு காலம் The பிரவேசிப்பது. Bible says in Deuteronomy chapter 1:37 and 38. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 37-38 வசனத்திலே, Deuteronomy chapter 3:26. உபாகமம் 3:26, Chapter 4 and verse 21. 4ஆம் அதிகாரம் 21. Moses prayed so many times. மோசே எத்தனையோ தடவை ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். Forgive me, Lord. ஆண்டவரே தயவாய் மன்னித்து விடு. I'm sorry I broke the command. ஐயோ நான் உம்முடைய உடன்படிக்கையை மீறி விட்டேன், எனக்கு மன்னியும். Please help me. தயவு செய்து எனக்கு உதவி செய். Let me see the promised land. நான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை நான் காணட்டும். God said, no, தேவன் சொன்னார், முடியாது, I am sorry. நான் துக்கப்படுகிறேன். My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரி, check up your heart this morning. இந்த காலவேளையிலே உன்னுடைய உள்ளத்தை நீ ஆராய்ந்து பார். Probably you obeyed all the major commandments, ஒருவேளை பிரதான கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம், but some small thing, ஒரு சின்ன காரியம், yes, small, ஒரு சின்ன அற்ப காரியங்கள், probably in that you have broken the commandment of God. அந்த ஒரு விஷயத்திலே நீ தேவனுடைய உடன்படிக்கையை மீறி இருக்கலாம். Let us take for example Mark chapter 12 and verse 30. மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்ப்போம். God says, love your God with all your heart, your soul, your mind and your strength. உன் முழு இதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை நேசிப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. Job searched his heart. யோபு தன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தான். Did I love God that way? நான் அதே மாதிரி தேவனை நேசித்தேனா? If you read Job chapter 31, 24 to 28, யோபு 31, 24, 28 வரைக்கும் படிக்கிறாங்க. he is checking up his heart. அவன் தன் இருதயத்தை பரிசோதித்து பார்க்கிறான். Two things. ரெண்டு காரியங்கள். He says, அவர் சொல்கிறார், have I kissed my hand? இன்றைக்கால் என் கையை நான் முத்தமிட்டிருக்கிறேனா? Or have I put my trust in gold? இன்றைக்கால் என் நம்பிக்கையை பணத்தின் மேலே நான் வைத்திருக்கிறேனா? Have I kissed my hand? என் கையை முத்தமிட்டிருக்கிறேனா? What does he mean by that? அதனால அவருடைய பொருள் என்ன? If you read Deuteronomy chapter 8, 17 and 18, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை the படிக்கிறார். Bible says, வேதம் சொல்லுகிறது,
Never say, I have earned these riches by my power. என்னுடைய சக்தியினாலே நான் இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சேன்னு சொல்லாது. By the strength of my hand I have got all this. என் கையின் பலத்தினாலே இவ்வளோ சொத்துக்களை நான் சம்பாதித்தேன் என்று சொல்ல. Then I cannot give you the blessings which I have covenanted with you. நீ அப்படி சொல்வாயனா நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணின ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுக்க முடியாது. Have we said that? நான் அன்றைக்கு அப்படி சொல்லி இருக்கிறோமா? Many times we say that. எத்தனையோ தடவை நாம் சொல்லுகிறோம். I have amassed this wealth. நான் தான் இவ்வளோ பணம் சேர்த்தேன். I have built this house. நான் தான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன். Several years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக in the Reader's Digest there was an article. Reader's Digestல ஒரு கட்டுரை வந்திருந்தது. Who will get a heart attack? யாருக்கு இந்த இருதய நோய் வரும்? Who will get a heart attack? யாருக்கு இந்த இருதய நோய் வரும்? Watch a man who is all the time eager to give an answer. எப்ப பார்த்தாலும் பதில் சொல்றதுக்கு துடிதுடிச்சிட்டு இருக்கிற ஆளை கவனி. Oh, a man who is ready to talk all the time. எப்ப பார்த்தாலும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கு. Have you talked to some people? யாரிடத்தாலும் பேசி இருக்கிறீங்களா? See how they respond. அவங்க எப்படி உங்களுக்கு பதில் சொல்றாங்க பாருங்க. Before you finish your question, they will answer. உங்க கேள்வியை நீங்க முடிக்கிறதுக்கு முன்னால பதில் சொல்லுவாங்க. Probably you have gone to some marriage houses. சில வேளையில சில கல்யாண வீடுகளுக்கு நீங்க போயிருக்கலாம். You will see some gadabada masters there. சில அங்க கடபடா மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. They will come to the place where the meals are served. எங்க சாப்பாடு போடுறாங்களோ அந்த சாப்பாடு இடத்துக்கு வருவாங்க. டேய் ஒரு சாம்பார் கொண்டாடா. ஐயா கொஞ்சம் சாம்பார் ஊத்துறா. But they will not touch anything. அவங்க மாத்திரம் சாம்பார் பாத்திரத்தை தொடவே மாட்டாங்க. They will not take the bucket. அவங்க பக்கெட் எடுத்துக்க மாட்டாங்க. But they will make others to do that. மற்றவர்கள் இந்த காரியத்தை செய்யும்படியாக செய்வாங்க. And they will say, I have supervised the whole thing. அவங்க ஐயா நான் தான் என் பார்வையில தான் பந்தியே நடந்துச்சு. I only looked after the whole. நான் தாங்க எல்லாத்தையும் கவனிச்சேன். I only served sambar to everybody. நான் தாங்க எல்லாருக்கும் சாம்பார் ஊத்துனேன். I only put biryani for everyone. நான் தாங்க எல்லாருக்கும் பிரியாணி நான் தான் போட்டேன். One day I went to my relative's house. ஒரு நாள் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு நான் போனேன். They had a marriage. அவங்க வீட்ல கல்யாணம் So நடந்தது. they wanted me to come. அவங்க என்ன கூப்பிட்டாங்க. So I went there. ஆகையால நான் போனேன். And one gadabada master came there. அங்கே ஒரு கடவுளா மாஸ்டர் வந்தார். What a great privilege, sir, you have come. ஐயா நீங்க வந்து எங்களுக்கு எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? He said, come on, bring that bucket to me. அக்கடா கூட பக்கெட் பண்ண. I want to serve now. நான் தான் இப்ப ஊத்த போறேன். Ayya, you sit down, ayya. ஐயா நீங்க உட்காருங்க. Amma, you sit down. ஆமா நீங்களே இங்க உட்காருங்க. And he asked everybody to sit. எல்லாரையும் உட்கார சொன்னாரு. And he started giving us biryani. அவர் எங்களுக்கு பிரியாணி போட ஆரம்பிச்சாரு. But this cunning fellow, you know what he did? இந்த தந்திரமான ஆசம் என்ன பண்ண He தெரியுமா? was putting only rice. பிரியாணில கறி போறதுக்கு பதிலா சோறு தான் தூக்கி வச்சாரு. He said, here you are a great preacher, you must eat well. ஐயா நீங்க பெரிய பிரசங்க நல்லா சாப்பிடணும் ஐயா. And he will just put the currandi inside. நல்ல கரண்டியை போட்டு உள்ள தொலைவாரு. And he will put the meatball this side. அந்த உள்ள கறி எல்லாம் தள்ளி வச்சிருவாரு. Another meat this side. இந்த பக்கம் கறி அப்படி தள்ளிடுவாரு. Another piece this side. இந்த கறி அந்த பக்கம் தள்ளிடுவாரு. Pure rice he will take. வெறும் சோறு மாத்திரம் தான் எடுத்து வைப்பாரு. And he put it this way. நல்ல சோறு அப்படி இலை நிறைய குவிச்சு You வைப்பாரு. must eat well. சார் நீங்க நல்லா சாப்பிடணும். And finally he put one piece of meat. கடைசியா ஒரு கறி துண்டு போடுவாரு. I wanted to give that meat to him. நான் அந்த கறியை அவருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். Because he is such a wonderful job he has done. என்ன ரொம்ப அருமையா வேலை செஞ்சாரு பாருங்க. Gadabada masters. கடவுளா மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாம். And the Reader's Digest says, ரீடர் டாஜ் சொல்லுது. only such people will get a heart attack. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இருதய நோயே வரும்னு சொல்லி. I did it. நான் செஞ்சேன். I gave the boneless biryani. நான் தான் கறி இல்லாத பிரியாணி அவருக்கு கொடுத்தேன். I gave the biryani without meat. I only did that. நான் தாங்க அவருக்கு கறி இல்லாத பிரியாணி நான் தான் போட்டேன். Where he wanted to tell my relative in the evening, மாலையில என்னுடைய உறவினர்கிட்ட சொல்வாரு. see how much meat I have gathered. பாத்தீங்களா எவ்வளவு கறியை நான் சேர்த்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா? I gave these fellows rice. மத்தவங்களுக்கு எல்லாம் வெறும் சோறை போட்டு நான் கறியை சேர்த்து வச்சிருக்கேன். I did that. நான் தான் அதை செஞ்சேன். Poor man is going to get a heart attack soon. அவருக்கு தான் இருதய நோயே வரப்போகுது. My dear brothers and sisters, என்னுடைய சகோதரனே சகோதரி, let us search our hearts before God. தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். Daniel 4:30 says, தானியேல் 4:30 சொல்லுகிறது. King Nebuchadnezzar said, நேபுகாத்நேச்சார் சொன்னார், I have built this Babylon for my glory. இந்த பாபிலோன் மாநகரத்தை என்னுடைய மகிமைக்காக நான் கட்டினேன். And God said, throw him out. தேவன் சொன்னார், அவனை தூக்கி போடு. Throw him out. அவனை தள்ளி போடு. And he was kicked out. அவனை தூக்கி போட்டார். It's a sad thing. ரொம்ப துக்கமான காரியம். Today we will search our hearts. நாம் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். Oh God, ஆண்டவரே, have I put my trust in gold? இன்றைய காலை என்னுடைய நம்பிக்கையை பணத்தின் மேலேயும் பொன்னு மேலேயும் வைத்தேனா? Have I kissed my hand and said, with this hand I have amassed this wealth? இந்த கையினால தான் உழைச்சி இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணேன்னு என் கையை நான் என்னை கையில முத்தமிட்டு இருக்கிறேனா? God will shut your prayers out. தேவனுடைய ஜெபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டார். Oh, let us search our hearts. நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். Oh God, ஆண்டவரே,
please help me. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. Let me not put my trust on gold என்னுடைய நம்பிக்கை நான் பொன்னின் மேலே வைக்கவே or வேண்டாம். on my hand. என்னுடைய கையிலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டாம். The second thing we have to be careful is இரண்டாவது காரியம் நாம் கவனமா இருக்க வேண்டும். not to steal God's glory. தேவனுடைய மகிமையை திருடாதபடி. Are we faithful in that? அந்த விஷயத்துல நாம் உண்மையா இருக்கிறோமா? If you read John chapter 7 and verse 18, யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிப்பீர்களா? the Bible says, வேதம் சொல்லுகிறது, a real servant will never steal the glory of the master. உண்மையான ஊழியக்காரன் எஜமானனுக்கு வர வேண்டிய மரியாதையும் கனத்தையும் தேட மாட்டான். I have watched the life of many servants of God, அநேக தேவனுடைய ஊழியருடைய வாழ்க்கையை நான் கூர்ந்து கவனித்திருக்கேன். especially the people who are just now coming up. சமீபத்திலே கர்த்தரால் உபயோகப்பட்டு கொண்டு வருகிற ஆட்கள் All the time they say, I prayed for this man. அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். When I was in the United States, நான் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்த பொழுது somebody phoned me up for help. யாரோ ஒருத்தர் உதவிக்காக எனக்கு போன் பண்ணினார். He phoned up, this matter has to be settled immediately. ஐயா இந்த காரியத்தை நீங்க உடனே முடிக்க வேண்டும் என்று போன் பண்ணினார். So I thought and then finally I phoned up to some people all the way from the United States. பிறகு நான் அந்த காரியத்தை அப்படியே யோசித்தேன். அமெரிக்காவில இருந்து ஒரு தூரமான இடத்துக்கு நான் போன் பண்ணினேன். And they said, we will help sir, don't worry. அவர் சொன்னார், ஐயா நான் உனக்கு உதவி செய்ய நீங்க கவலைப்படாதீர்கள் என்றார். And they helped that person. அவர் உண்மையா அந்த ஆளுக்கு உதவி செய்தார். And the whole problem was over. எல்லா பிரச்சனைகளும் முடிந்து விட்டது. When I came back to Madras, நான் சென்னைக்கு வந்த பொழுது somebody met me. யாரோ ஒருத்தர் என்னை சந்தித்தார். He shook my hands and wanted to talk to me for a long time. அவர் என்னை கை குலுக்கி விட்டு என்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசைப்பட்டார். And he said, brother, when you were away, there was a request for help. அவர் சொன்னார், ஐயா நீங்க வெளியூருக்கு போயிருக்கும் போது உதவி செய்யணும்னு சொல்லி நாள் வந்து என்ன கேட்டாங்க. And I helped that man. நான் தாங்க அவருக்கு உதவி செஞ்சேன். I was shocked. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. Because I have telephone from America all the way to settle these things. நான் இதே காரியத்தை ஒழுங்காக அமெரிக்காவில இருந்து நான் போன் பண்ணி தான் எனக்கு விஷயங்கள் தெரியும். He said, I settled just like that. அவர் சார் நான் தாங்க அந்த காரியத்தை அப்படி முடிச்சேன். And you have nothing to worry, brother. நீங்க என்ன உங்களுக்கு கவலையே வேண்டாம். I said, yes, I have nothing to worry, brother. Yes, ஐயா எனக்கு கவலையே பட மாட்டேங்க, எல்லாம் நல்லா இருக்கு. A real servant of God will never steal the glory of God. ஆனால் உண்மையான தேவனுடைய தாசன் தேவனுக்கு வருகிற மகிமையை திருடவே மாட்டான். Isaiah 48:11. ஏசாயா 48:11. Isaiah 42:8. 42:8. God says, தேவன் சொல்கிறார், oh, I will never give my glory to anybody. என்னுடைய மகிமை நான் ஒருவனுக்கு கூட Never. ஒரு காலம் இல்லை. Never will I give. ஒரு காலம் அப்படி இருக்க கூடாது. Have you tried to steal God's glory, my brother? தேவனுக்கு வர வேண்டிய மகிமை என்றைக்காயிலும் நீ திருட இருக்க முயற்சிக்கிறாயா? When somebody gets healed after prayer, ஜெபத்துக்கு பிற்பாடு யாராயிலும் சுகமாகி விட்டான், the preacher says, I prayed for him. பிரசங்க நான் தாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். It's I who prayed. நான் தான் ஜெபம் பண்ணேன். I fasted and prayed. நான் தான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணேன். And God lifted him up. தேவன் அவனை தூக்கி எடுத்தார். Will he say the same thing when somebody is not healed when he prays? அதே காரியத்தை யாராவது சுகமாட்ட அவர் சொல்லுவார் அப்படி? Will he say, I prayed for Selvaraj, but he was not healed. நான் செல்வராஜுக்காக ஜெபம் பண்ணேன், செல்வராஜுக்கு சுகமே ஆகல. I prayed for Dinakaran and he was not healed. தினகரனுக்காக ஜெபம் பண்ணேன், அவர் சுகமா இல்ல. No. இல்லவே இல்லை. If you want the credit, my brother, you will have to wear the crown of thorns also. அருமையான சகோதரன், உனக்கு மரியாதையும் கனமும் வேண்டுமானால் முள்ளுகளிலான கிரீடத்தை சூட்டவும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். No. Let us never steal the glory of God. தேவனுக்கு வர வேண்டிய மகிமை நாம் திருடவே வேண்டாம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Job searched his heart. யோபு தன் இருதயத்தை ஆராய்ந்தார். Have I broken my commandment with God? தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நான் My covenant with God. தேவனோடு நான் பண்ணின உடன்படிக்கை, Was I faithful? நான் அதிலே உண்மை உள்ளவனாய் இருந்தேனா? Am I faithful to God? நான் தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனா? In obeying God's word, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, in saying
God did everything. தேவன் தான் எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லுகிற விஷயத்தில் உண்மையா இருக்கிறேனா? And did not putting my trust in gold. என்னுடைய நம்பிக்கை பொன்னின் மேல் வைக்காமல் இருக்கிறேனா? And not to steal his glory. அவருக்கு வர வேண்டிய மகிமை நான் திருடாமல் இருக்கிறேனா? Let us search our hearts this morning. இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். Secondly, he thought about another covenant. இரண்டாவது அவர் இன்னொரு உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். Job 31 and verse 1. யோபு 31ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். He says, I have made a covenant with my eye. என்னுடைய கண்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். Have I broken it? என் கண்களோடு பண்ணின உடன்படிக்கையை நான் முறித்திருக்கிறேன். What is the covenant he has made? அவன் என்ன உடன்படிக்கை பண்ணினான்? He said, these eyes shall never look at any other woman except my wife. என்னுடைய மனைவியை தவிர வேறொரு பெண்ணை இந்த கண்களினால் நான் பார்க்க மாட்டேன். He searched his heart. அவன் தன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தான். He is a man. Here is a man who had 10 children. 10 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு மனிதன். This man is searching his eye, searching his heart to see how his eyes behave. இவன் தன்னுடைய கண்களை ஆராய்ந்து பார்க்க என்னுடைய கண்கள் எப்படி வேலை செய்தது. Many of us forget this. அநேகர் நாமில் மறந்து விடுகிறோம் இது. Marriage is a covenant with God. விவாகம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. The Bible says in Genesis 2:18. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது. It is God who made that covenant. இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினவர் தேவன் தான். He said it is not good for a man to be alone. அவர் தான் சொன்னார் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. I will create a helpmeet for him. நான் அவனுக்கு ஒரு உதவியாக ஒருவரை நான் ஏற்படுத்துவேன். So God wants to give you a helpmeet. ஆகையால் தேவன் அவருக்கு உதவி செய்ய ஒரு ஆளை கொடுக்க விரும்பினார். And the Bible says வேதம் சொல்கிறது in Malachi 2:14. மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் The வசனம். wife that God gives is a wife given to you by God by a covenant. தேவனால் உடன்படிக்கை செய்யப்பட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி தேவனால் கொடுக்கப்பட்டவர். The Bible says வேதம் சொல்கிறது in 1 Corinthians 7:4. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The husband is having full control over the body of his wife, and the wife has the authority over the body of the husband. புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவியும் மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷனும் அதிகாரிகள். Wherever this is broken, எந்தெந்த இடங்களிலே இந்த ஒரு காரியம் உடைபடுகிறதோ there will be problems. அங்கேதான் பிரச்சனைகள் ஆரம்பம். Almost every day I receive hundreds of agonizing letters like this. ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான கடிதங்கள் கண்ணீரினால் எழுதப்பட்டு எனக்கு வருகிறது. Several sisters write to me, my husband has gone after another woman. அநேக சகோதரிகள் எழுதும், ஐயா என் புருஷன் இன்னொரு பெண்ணோடு ஓடிவிட்டார். And some husbands write, my wife ran away with another man. சில புருஷர்கள் எனக்கு எழுதும், ஐயா என் மனைவி இன்னொருவனோடு ஓடிவிட்டார். Why this happened? இந்த காரியம் ஏன் நடக்கிறது? They forgot that wife is the authority for the man's body. மனிதனுடைய சரீரத்துக்கு மனைவிதான் அதிகாரி என்பதை அவள் மறந்து And விட்டார். for the man's body, wife is the authority. அவண்டமாகவே மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷன் தான் அதிகாரி என்பதை So மறந்து he விட்டார். says, why not I use this eye for something else? ஏன் இந்த கண்களை வேறொரு காரியத்துக்கு சேர்க்க கூடாது? The wife says, why not I use these eyes for something else? ஏன் இந்த கண்ணையே வேற காரியத்துக்கு உபயோகப்படுத்த கூடாது என்று மனைவி கேட்கிறார். And Job is examining his life. Did my heart go with my eyes? அவ்வளவாகவே யோபு தன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததுண்டோ என்று. If you read 31:7-11, you'll find that. 31ஆம் அதிகாரம் 7 12 வரைக்கும் யோபின் புத்தகத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். He says, if I have done that, அப்படியே யோபு சொல்கிறார், நான் அப்படி ஒரு காரியத்தை செய்திருந்தால் I will be consumed. நான் அழிக்கப்பட்டு போவேன். I will be consumed. நான் அழிக்கப்பட்டு போவேன். My brother, என் சகோதரனே, search your heart this morning. இந்த காலையில் உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். My sister, என் சகோதரியே, search your heart this இந்த morning. காலையில் உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். How is your family life? உன்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Is it pure? அது சுத்தமா Is இருக்கிறதா? it holy? அது பரிசுத்தமா இருக்கிறதா? How are your eyes behaving? உன்னுடைய கண்கள் எப்படியாய் வேலை செய்கிறது? Are they trying to break the covenant with God? தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை முறிக்கும்படியாக உன் கண்கள் ஓடுகிறதா? One day a sweet little fellow came to a newspaper editor. ஒரு தடவை ஒரு சின்ன பையன் ஒரு பத்திரிகை ஆசிரியர் இடத்துல ஓடி வந்தான். He said, please put up an advertisement. உடனே சொன்னா, ஐயா தயவு செய்து ஒரு விளம்பரம் போடுங்க உங்க பத்திரிகையில. The editor was amused. Young man, what kind of advertisement you want? இந்த நிருபர் அந்த பையனை பார்த்தா சின்ன பயலா இருக்கு, என்னடா போடணும் அப்படின்னு கேட்டார். He said, please write, sir, wanted a mother. அந்த தம்பி சொன்னா, ஐயா ஒரு தாயார் தேவை என்கிற ஒரு விளம்பரத்தை தயவு செய்து உங்க பத்திரிகையிலே போடுங்க. For a 12-year-old boy. 12 வயது பையனுக்கு. He is a good boy. அந்த 12 வயசு பையன் ரொம்ப நல்ல பையன். He can wash his clothes. அவனே துணியெல்லாம் துவைச்சுக்குவான். He can put up his bed. அவனே தன்னுடைய படுக்கையை விரித்துக் கொள்வான். He is a good boy. அவன் நல்ல பையன். And he has a father. அவனுக்கு ஒரு அப்பா இருந்தாரு. He is a good father. அவரும் நல்ல அப்பா தான். But both of us want a mother. 2 பேருக்கு ஒரு தாயார் தேவை.
A loving mother. ஒரு அன்புள்ள ஒரு தாய். She need not do any work, sir. அந்த அம்மா வீட்டுல வந்து ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். All we want is a mother. எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு அம்மா தேவை. Because my mother ran away. என்றால் என்னுடைய அம்மா என்னை விட்டு ஓடி விட்டார். My mother ran away. என்னுடைய அம்மா என்னை விட்டு ஓடி விட்டார். Please put an advertisement. தயவு செய்து ஒரு விளம்பரத்தை பத்திரிகையிலே போடுங்க. Here is all the money that I have. ஐயா என்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் இத வச்சிருக்கிறேன். He gave 35 paise. அவன் 35 பைசா எடுத்து கொடுத்தான். And cried. அவன் அழ ஆரம்பித்தான். And the editor embraced him. அந்த பத்திரிகை நிருபர் அவனை அணைத்துக் கொண்டார். And he also cried. அவரும் கூட அழ ஆரம்பித்து விட்டார். My dear brothers and sisters. என் சகோதரனே சகோதரி, Look at the tears of this boy. இந்த பையனுடைய கண்ணீரை பாருங்க. One day, ஒரு நாள் a husband ran away from home. வீட்டை விட்டு ஒரு கணவர் ஓடியே போய்விட்டார். He left his dear wife தன்னுடைய அருமையான மனைவி விட்டு ஓடி விட்டார். and his small little daughter. அந்த சின்ன பெண் பிள்ளை. The daughter waited for her father. தன்னுடைய அப்பா எப்போ வருவார்னு சொல்லி இந்த பெண் பிள்ளை ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தான். He never came. அப்பா வரவே இல்லை. The girl went to her mother. இந்த பெண் பிள்ளை அம்மா கிட்ட போனா. The mother was crying. அம்மா அழுது கொண்டே இருந்தார். She asked the mother. இந்த பிள்ளை அம்மாவை பார்த்து கேட்டா, Mommy, tell me, where is daddy? அம்மா அப்பா எங்க போயிருக்காங்க சொல்லுங்க. She said, Daddy has gone a long way. அப்பொழுது அம்மா சொன்னாள், தங்க மகளே, அப்பா ரொம்ப தூரம் போயிருக்காங்க. Daddy has gone a long way. ரொம்ப தூரம் உங்க அப்பா போயிருக்காரு. The young girl asked, உடனே இந்த சின்ன பெண்ணு திரும்ப What is a long way, Mommy? அம்மா ரொம்ப தூரம் போயிட்டான்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the long way? அந்த ரொம்ப தூரம்னு சொல்றீங்களா, அந்த அர்த்தம் என்ன? The mother just cried. உடனே அம்மா அழ ஆரம்பித்தார். The girl was baffled. இந்த பிள்ளையும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார். She went to her room. இந்த பிள்ளை தன்னுடைய அறைக்கு போனார். She knelt down at her little cot. தன்னுடைய சின்ன கட்டிலுக்கு பக்கத்துல முழங்கால் போட்டார். And cried. அவள் அழுதார். Oh God, ஆண்டவரே, bring my daddy. என் அப்பாவை கொண்டு வா. Mommy says he has gone a long way. அம்மா சொல்றாங்க அப்பா ரொம்ப தூரம் போயிருக்கான்னு I சொல்றாங்க. don't understand what is a long way. எனக்கு அம்மா சொல்றது ரொம்ப தூரம்ன்ற வார்த்தை எனக்கு விளங்கவே இல்லை. Bringing back, oh God. எங்க அப்பாவை நீ துரிதமாய் I want my daddy. என் அப்பாவை நான் பார்க்கணும். Oh God, ஆண்டவரே, I want my daddy. என் அப்பா எனக்கு இஷ்டமா இருக்கு. I want my daddy. என்னுடைய அப்பாவை எனக்கு வேணும். I don't understand what is a long way. அந்த நீண்ட தூரம் அம்மா சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே விளங்கல. She cried and cried. அந்த பிள்ளை அழுதாள். My dear brother, அருமையான சகோதரன், have you forsaken your wife? நீ இன்றைய காலையில் உன் மனைவியை விட்டு விட்டாயா? You have broken God's covenant. நீ தேவனுடைய உடன்படிக்கையை முறித்து விட்டாய். Have you forsaken your husband, sister? சகோதரியே, உன்னுடைய கணவனை மறுதலித்து விட்டாயோ? You have broken God's covenant. தேவனோடு நீ பண்ணின உடன்படிக்கையை முறித்து You விட்டாய். have allowed your eyes to wander. உன்னுடைய கண்கள் இங்குமுகமாய் அலைய நீ விட்டு விட்டாய். Think of these little children who are crying. அழுது கொண்டிருக்கிற அந்த சின்ன பிள்ளைகளை நோக்கி, Their tears will be a curse in your life. அந்த சின்ன பிள்ளைகள் விடுகிற கண்ணீர் உனக்கு சாபமாய் போகும். It will be a curse in your life eternally. அது உன்னுடைய வாழ்க்கையில நித்தியமாய் சாபமாய் இருக்கும். Job says in 31:11. யோபு 31:11 வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. And in verse 12. 12 வசனம். He says it will be a consuming fire. அது உனக்கு ஒரு பட்சிக்கிற அக்கினியை போல வரும். Oh, it will consume me, he said. ஐயோ அது எனக்கு பட்சிக்கிறது என்று சொல்கிறார். Check up your family life. இப்பொழுதே உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சோதித்து பார். Check up your personal life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சோதித்து பார். Have you allowed your eyes to wander? உன் கண்கள் இங்குமுகம் அலைய நீ விட்டிருக்கிறாயோ? The consuming fire will come and consume your family life. தேவனுடைய பட்சிக்கிற அக்கினி உன்னை வந்து அது பட்சிக்கும். Check up your life, brother. சகோதரனே, உன் வாழ்க்கையை சோதித்து பார். Have you forsaken your wife? இன்றைய காலையில் உன் மனைவியை நீ கைவிட்டாயா? Have you fallen into the sin of fornication and adultery? வேசித்தன விபச்சாரம் என்கிற பாவத்துக்குள்ளாய் நீ விழுந்திருக்கிறாயா? Cry out to God this morning. இந்த காலையிலே கர்த்தரை நோக்கி அழு. Otherwise, the curse of your children will be upon you. அப்படி இல்லாவிட்டால் உன் பிள்ளைகளுடைய கண்ணீர் உன் வாழ்க்கையிலே சாபமாய் அமையும். The second thing about your family. உன்னுடைய குடும்பத்தை பற்றியுள்ள இரண்டாவது காரியம், 1 Timothy chapter 5 and verse 8 says, 1 தீமோத்தேயு 5:8 வசனம் சொல்லுது. If a man says that he is a righteous man, ஒரு மனிதன் தன்னை நீதிமான் என்று சொல்வானானால், he must take care of his wife. தன்னுடைய மனைவியை அவன் கவனிக்க வேண்டும். He must provide for the needs of his family. தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை அவன் சம்பாதித்து கொடுக்க He வேண்டும். must provide for the needs of his relatives also. தன்னுடைய உறவினர்களுக்கும் அவன் உதவி செய்ய வேண்டும். Otherwise, the Bible says he is an infidel. அப்படி இல்லாவிட்டால் அவன் ஒரு அக்கிரமக்காரன் என்று He வேதம் is சொல்லுகிறது. worse than an infidel. அவன் ஒரு நாஸ்திகனை காட்டிலும் கேடானவன். How are we treating our family members financially? பிரியமானவர்களே, பண விஷயத்திலே நம்முடைய குடும்பத்திலே எப்படி நடந்து கொள்கிறோம்? Years ago, I was in a city in another country. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிமாநிலத்தில் ஒரு நகரத்திலே நான் இருந்தேன். A friend of mine lost his dear sister. என்னுடைய அருமையான நண்பர்கள் ஒருவர் தன்னுடைய அருமையான சகோதரியை இழந்து போனார். So he said, please come and pray, brother, in the funeral. ஐயா அவர் சொன்னார், ஐயா தயவு செய்து அடக்காராதனை நடக்கும் போது நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படி என்றார். I went there. நான் அங்கே போனேன். I looked at the dead body. அந்த மரித்த சடலத்தை நான் நோக்கி பார்த்தேன். I looked into the face of the dead woman. அந்த மரித்து போன அந்த சகோதரியினுடைய முகத்தை நான் நோக்கி பார்த்தேன். Normally,
Any dead person will look as if he or she is sleeping peacefully. பொதுவாகவே செத்து போனவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கலானால் சமாதானத்தோடு தூங்குறது போல இருக்கும். When I looked into the face of this woman, ஆனால் இந்த மரித்து போன சகோதரியுடைய முகத்தை நான் பார்த்த பொழுது I was shocked. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. There was no peace in that face. அந்த அம்மாளுடைய முகத்திலே கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை. She has died in great agony. மிகுந்த மனவேதனையிலே அந்த அம்மாள் உயிரை விட்டிருக்கிறார்கள். When I came out, I asked my friend, why is it? நான் வெளியே வந்து நண்பரை பார்த்து கேட்டேன், ஏன் அவங்க முகம் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். He cried. அவர் உடனே அழுதார். He said, brother, அவர் சொன்ன, சகோதரனே, it's a fact, she died in agony. மிகுந்த மனவேதனையிலே அந்த அம்மாள் செத்து போனார்கள், உண்மைதான். Her husband is working in a foreign country, earning thousands and thousands of dollars. அந்த சகோதரியுடைய கணவன் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார், ஆயிரமாய் டாலர்கள் சம்பாதிக்கிறார். She has 4 children. அந்த அம்மாளுக்கு 4 பிள்ளைகள். The moment the man goes abroad, he will forget about his wife and children. இந்த ஆள் என்றைக்கு வெளியூருக்கு போனாரோ தன் மனைவி பிள்ளைகளையும் மறந்தே போட்டு He will விடுகிறார். not send even 1 penny. வெளிநாட்டிலிருந்து ஒரு பைசா குடும்பத்துக்கு அனுப்புகிறதே கிடையாது. She will borrow money. இந்த அம்மாள் வெளியே போய் கடன் வாங்குவார்கள். She will starve herself. அவர்கள் பசியும் பட்டினியுமாய் கிடப்பார்கள். And finally, she died of starvation. கடைசியாக அந்த அம்மாள் பசியும் பட்டினியுமாய் கிடந்தே செத்தார்கள். Now this man is crying. இப்பொழுது இந்த மனுஷன் அழுகிறான். What is the use? என்ன பிரயோஜனம் இனிமேல் அழுது? Many sisters write to me. அநேக சகோதரிமார் எனக்கு கடிதம் எழுதுவார்கள். My husband drinks away all his earnings, brother. ஐயா, என் புருஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சே நாசமாக்குறான். All the time he is drinking. எப்ப பார்த்தாலும் என் புருஷன் குடிகாரனா இருக்கிறான். There is nothing at home. வீட்டில ஒண்ணுமே இல்ல. More than that, he comes and beats us all. எல்லாவற்றுக்கும் மேல அவன் குடிச்சு விட்டு வீட்டுல வந்து எங்களை அடி என்று அடிக்கிறான். It hurts me. அது எனக்கு மனவேதனையா It இருக்கு. breaks my heart. அது என் உள்ளத்தை உடைக்கிறது. My dear brothers, என்னுடைய அருமையான சகோதரனே, are you doing that? நீ அப்படி செய்றாயா? Are you addicted to drinks? நீ குடிகாரனா? Are you an alcoholic? நீ ஒரு குடிபோதைக்காரனா? Please repent this morning. தயவு செய்து இந்த காலையிலே மனம் திரும்பு. The Bible says, வேதம் சொல்லுகிறது, you cannot pretend to be a righteous man. ஒரு நல்லவனை போல நீதிமானை போல நீ நடிக்கவே முடியாது. If you are a drunkard, நீ ஒரு குடிகாரனானா you are worse than an infidel. நீ ஒரு நாஸ்திகரை காட்டிலும் மோசமானவன். Search your heart this morning. இந்த காலையில உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். Ask God to forgive you. ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னியும் என்று கேள். Ask God to forgive you. ஆண்டவரே, தயவாய் என்னை மன்னியும். Let him forgive you this morning. அவர் இந்த காலையிலே உன்னை மன்னிப்பாராக. Let him change your life this morning. அவர் உன் ஜீவியத்தை இந்த காலையிலே மாற்றுவாராக. Otherwise your prayer shall not be answered. அப்படி இல்லாவிட்டால் உன் ஜெபத்துக்கு பதிலே வராது. Thirdly, மூன்றாவதா, Job searched his heart. யோபு தன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தான். How he was treating other people. மற்றவர்களை அவன் எப்படி நடத்துகிறான் என்று The Bible says வேதம் சொல்லுகிறது. in Job 31 and verse 31, யோபு 31 he said, no one left my house without getting what he wanted. ஒருவராயில் என் வீட்டுக்கு வந்து வெறும் கையாக திரும்பி போனதே கிடையாது. Mark 12:31 says, மார்க் 12:31 சொல்லுகிறது, love thy neighbor as thyself. உன்னை போல உன் பிறனையும் நேசிப்பாயாக. How is our attitude to other people? மற்றவருடைய விஷயத்திலே நாம் என்ன மனப்பான்மையோடு நடந்து If கொள்ளுகிறோம்? you read James chapter 4 and verse 17, யாக்கோபு 4:17 படிப்பீர்களானால், Proverbs chapter 3:27 and 28, 3:27-28 படிப்பீர்களானால், if you know how to do some good to your neighbor and if you are not doing it, it shall be sin for you. மற்றவனுக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று உனக்கு அறிந்திருந்தும் நீ அதை செய்யாமல் போவாயானால் உன் விஷயத்தில் அது பாவமாக கருதப்படும். What is our attitude to the poor people around us? நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகளை பற்றி நாம் என்ன மனப்பான்மை The கொண்டிருக்கிறோம்? Bible says in Proverbs 14:21, நீதிமொழிகள் புஸ்தகம் 14 சொல்லுகிறது, 14:31 14:31 and 19 and verse 17. 19-17, If you are giving some money to a poor person, ஏழைகளுக்கு நீ பணம் கொடுப்பாயானால் you are lending it to God. நீ அதை தேவனுக்கே கடன் கொடுக்கிறாய். God will give it back to you. தேவன் உனக்கு அதை திரும்ப கொடுப்பார். Oh, what is our attitude to the poor people? ஏழைகளுடைய விஷயத்தில் நாம் என்ன மனப்பக்குவத்தோடு நடந்து Do கொள்ளுகிறோம்? we have lot of money? நமக்கு நிறைய பணம் இருக்கிறதா? And are we not giving it to other people? மற்றவர்களுக்கு நாம் கொடுக்காமல் வைத்திருக்கிறோமா? It shall be a sin to us. அது நமக்கு ஒரு பாவமாக எண்ணப்படும். Search your heart this morning. இந்த காலையில உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். That is why our churches all the time build homes for the orphans. ஆகையால் தான் எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய திருச்சபைகள் அனாதை பிள்ளைகளுக்காக இல்லங்களை கட்டுகிறார். Home for the aged. வயதானவர்களுக்கு இல்லங்கள். Our bishop just now told me he is leaving after this meeting.
to some distant places to distribute food and clothes to the people whose homes are destroyed by the flood. நம்முடைய மதிப்புக்குரிய அத்தியட்சர் சமீபத்தில் தான் சொன்னார், ஐயா நான் வெகு தூரம் போகிறேன் இப்பொழுது ஏன்னு கேட்டால் அங்க இருக்கிற ஏழைகளுக்கு துணிமணிகளை கொடுக்கும்படியா. What is our attitude? இன்றைக்கு நம்முடைய நோக்கம் எப்படியா இருக்கு? Are we helping such causes? அப்படிப்பட்ட விஷயங்களில் நாம் உதவி செய்கிறோம், or are we closing our eyes to the needs of the poor? இல்லாவிட்டால் ஏழைகளுடைய தேவைகளை அறிந்தும் தெரியாது போல கண்களை மூடிக்கொள்கிறோமா? This is people who are poor materially. சரீரமான உதவிக்காக தேவைப்படுகிறவர்கள் ஏழைகள் அவர்கள். So there are another kind of poor people. இன்னொரு விதமான ஏழைகளும் உண்டு. Poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர். Jesus said in Matthew 5:4. இயேசு சொன்னார் மத்தேயு 5:4 5:3. 5:3. He said, அவர் சொன்னார், blessed are those who are poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Because the kingdom of heaven is theirs. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர். If you read Isaiah chapter 61 and verse 1. ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை படிப்பீர்களானால், Jesus came into the world to preach the gospel to the poor. எளிமையானவர்களுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியா எம்பெருமானாகிய இயேசு உலகத்திலே அவதரித்தார். Sometimes we misunderstand it. சில வேளை நாம் அதை தவறாய் விளங்கிக் கொள்ளும். It is the poor materially we think. அவர்கள் எழுத்தின்படியே பண விஷயத்திலே தரித்திரர்கள். No, it is not so. இல்லவே இல்லை காரியம். Poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர். You will find these people everywhere. இப்படிப்பட்ட ஆட்களை எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம். Everywhere you can find the people who are poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர்களை நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் காணலாம். Around the world you will find them. உலகம் எங்கிலும் அவர்களை காணலாம். Broken hearted people. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள். People who want the gospel. தங்களுடைய சுவிசேஷத்தை விரும்புகிறவர்கள். Want the good news. நல்ல செய்திக்காய் தேவைப்படுகிறவர்கள். They are poor in the spirit. ஆவியிலே அவர்கள் எளிமை உள்ளவர்கள். When I appeared in one of the television shows in the United States, அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு டிவி ஷோவிலே நான் வந்தபோது they asked me a question. அவன் என்னை பார்த்து ஒன்று கேட்டார். Sir, you have 750 million people in India. இந்தியாவில் நமக்கு 750 கோடி மக்கள் இருக்கிறார்களே. But how is it only 3% of these people know Christ? இவ்வளவு பெரிய ஜனத்தொகையின் மத்தியிலே 3% தான் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். Why other people do not know anything about Christ? ஏன் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாதா? I told them, நான் அவர்களுக்கு சொன்னேன், we are the reason for that. ஐயா அதற்கு காரணமே நாங்க தான். We have misunderstood the commandment of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை தவறாய் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். We thought the gospel is only for the poor, materially poor people. உலக பிரகாரமான பணம் இல்லாத தரித்திரர்களுக்கு தான் சுவிசேஷமே நாங்கள் நினைத்துக் கொண்டோம். So we have all the time been preaching only in the slum area. அதனால எப்போ பார்த்தாலும் நாங்க அந்த குடிசைங்க இருக்கிற அந்த இடத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டே Or we will go to the hills, to the tribes. அப்படி இல்லாவிட்டால் மலை மேல இருக்கிற மலைவாழ் வாசிகளின் மத்தியிலே போய்விடுவோம். We will never give the gospel to the man who is next door. உன்ன என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான் பாருங்க, அவங்கிட்ட இயேசுவை பற்றி சொல்றதே Who இல்லை. lives in our village? நம்முடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள், Who lives in our town? நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற மக்கள், Who lives in our cities? நம்முடைய நகரத்தில் இருக்கிற To மக்கள், the people in authority, அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு, the intellectuals, புத்தி அறிவாளிகளுக்கு, the intellectuals, அறிவாளிகளுக்கு, highly educated people. கல்விமான்களுக்கு We are not able to approach them. அவள் பக்கத்துல போய் சுவிசேஷம் சொல்ல முடியாமல் இருக்கிறோம். All the time we run to the slums. எப்ப பார்த்தாலும் குடிசைகள் என்றே ஓடுகிறோம். We run to the gutters all the time. எப்ப பார்த்தாலும் இந்த சாக்கடையில் இருக்கிற இடத்துக்கே I will ஓடுகிறோம். say the tribals have not heard the gospel. ஐயா மலைவாழ்வாசியின் மக்கள் சுவிசேஷத்தை கேட்கவே இல்லை. At least 700 million people are right before our eyes. We do not give the gospel to them. 700 கோடி மக்கள் நமக்கு முன்பாகவே இயேசுவை அறியாமல் சாகரா அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற பாரமே நமக்கு இல்ல. Every effort is only toward these 50 million people. இந்த முயற்சிகள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் இந்த 50 கோடி மக்கள் தான். Even if we are going to preach the gospel this way to the people in the slums and in the hills, we will never reach this nation. Let me say it again. இந்த குடிசைவாழ் மக்கள், மலைவாழ் மக்கள் இவர்களுக்கே நாம் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டால் நான் சொல்கிறேன், சுவிசேஷம் நிச்சயம் நம்முடைய மாவட்ட மக்களுக்கு பிரசங்கித்தே முடியாது என்று. Nobody can hear about Jesus Christ that way. ஒருவராகிலும் அந்த மார்க்கமாக சுவிசேஷத்தை கேட்கவே முடியாது. The time has come for us to reach the poor in the spirit, among the intellectuals, among the literate, among the people who are in authority, who wield power in the nation. அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்தை ஆட்டி படைக்கிறவர்களுக்கும், கல்விமான்களுக்கும், அறிவாளிகளுக்கும், புத்திசாலிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய சரியான காலகட்டத்தில் நாம் இப்பொழுது வந்து விட்டோம். We have to enter into the television. நாம் இப்பொழுது டிவியிலே போக வேண்டும். We have to take up more and more programs in the radio. ரேடியோவில் எவ்வளவு அதிகமான நிகழ்ச்சி நிரல்களை எடுக்க முடியுமோ அவ்வளவு நாம் எடுக்க வேண்டும். We have to take hold of the newspapers. நாம் பத்திரிகைகளை நம்முடைய கரங்களில் எடுக்க வேண்டும். We have to enter every field. ஒவ்வொரு துறையிலேயும் நாம் பிரவேசிக்க வேண்டும். And not running to the slums all the time. எப்ப பார்த்தாலும் குடிசைகள் என்று ஓடுகிறது இல்ல. I don't say that we should not go. அங்கே போக கூடாது என்று
நான் சொல்ல But மாட்டேன். we must shake the intellectuals first. நாம் முதலாவது அறிவாளிகளையும் அசைக்க We வேண்டியவர்கள். must shake the literate people first. முதலாவது கல்விமான்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்ல When வேண்டும். they are touched, அவர்கள் தொடப்பட்டார், they will take the gospel to the tribal areas and everywhere else. அவர்கள் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு காட்டுவாசிகளுக்கும் மலைவாழ்வாசிகளும் வந்து போவார்கள். Let us do our part, they will do their part. நாம் நம்முடைய பகுதியை செய்வோம், அவர்கள் பகுதியை செய்வார். Check up this morning. இந்த காலையில நாம் ஆராய்ந்து பார். But why we are not able to reach the intellectual? ஏன் நாம் அறிவாளிகள் மத்தியிலே போக முடியவில்லை? Why we are not able to stand before the people in authority? ஏன் அதிகாரிகள் மத்தியிலே எழுந்து நிற்க நம்மால் முடியவில்லை? That needs some extra power. பிரியமான, அதற்கு அதிகமான வல்லமை You தேவை. need the 9 gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியுடைய 9 வரங்கள் உனக்கு தேவை. You must be filled with the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வழிய வேண்டும். And if you are filled with the Holy Spirit, நீ பரிசுத்த ஆவியினால் நிறைவாயானால், if you are filled with the 9 gifts of the Holy Spirit, ஆவியினுடைய 9 வரங்களினால் நீ நிறைந்திருப்பாயானால், people in authority, they will come in search of you. அதிகாரத்தில் இருக்கிற மக்கள் உன்னை தேடி வருவார்கள். They will come in search of you. அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். Brother, I am in trouble. ஐயா, யாரோ பிரச்சனையில இருக்கிறேன். Please pray. தயவுசெய்து எனக்கு Ask சொல்லுங்கள். God. தேவனை கேளுங்கள். Tell him what I should do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்வதை People சொல்லுங்கள். will come in search of you. ஐயா, ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். But it is a difficult life. அது உனக்கு கஷ்டமான It's காரியம். a difficult life. அது மிக கஷ்டமான வாழ்க்கை. You will have to sacrifice your time. உன்னுடைய நேரத்தை தியாகம் செய்ய You வேண்டும். have to fast and fast and fast at the feet of God. உபவாச தேவனுடைய பாதத்தில் உபவாசத்தோடு காத்திருக்க You வேண்டும். have to spend hours in prayer. மணிக்கணக்காய் ஜெபத்திலே நீ செலவழிக்க And your வேண்டும். life should be clean. உன்னுடைய ஜீவியம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 100% clean. 100% ஜீவியம் சுத்தமாய் So இருக்க that வேண்டும். God can come and walk with you. அப்பொழுது தேவன் வந்தால் உன்னோடு கூட நடக்க So that ஆரம்பிப்பார். He can come and talk to you. அவர் வந்து உன்னோடு பேச முடியும். God will not talk to a sinful ஒரு man. பாவம் நிறைந்த மனிதனோடு கூட தேவன் பேசவே God மாட்டார். will not speak to a hypocritic preacher. ஒரு மாய்மாலக்கார பிரசங்கியாரோடு தேவன் பேசவே He மாட்டார். should be clean அவன் 100%. 100% அவருடைய வாழ்க்கை சுத்தமாய் இருக்க வேண்டும். To have such a clean life, holy life is difficult. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை நடத்துவது என்பது கடினமான To காரியம். walk with God is difficult. தேவனோடு நடப்பது என்பது கஷ்டமான To காரியம். pray for 6 hours and 8 hours at one stroke is difficult. 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே மூச்சா ஜெபிப்பது கஷ்டமான So காரியம். what we do? ஆகையால் என்ன செய்கிறோம்? We take some tracts. உடனே கொஞ்சம் டிராக்ட் We எடுத்துக்கிறோம். will go to the huts and tenements. அங்கே போய் குடிசை வாசிகள் இடத்துல போகிறோம். We will go to the slums. எங்கேயாவது குடிசைகள் இருக்குதா அங்கே ஓடுவோம். Because He is not going to ask you to demonstrate the power of God. ஏன்னா குடிசையில இருக்க ஒரு காலம் ஐயா உன் வல்லமையை காட்டுன்னு கேட்க மாட்டான். He is not going to ask you a question. அவர் உன்னிடத்துல கேள்வி கேட்க மாட்டான். You climb up the hills. உடனே நீ மலைகளுக்கு ஓடுகிறாய். Nobody knows what you are doing there. நீ அங்க என்ன செய்கிறாய் என்று ஒருவருக்குமே Check தெரியாது. up your life. இப்போ உன் ஜீவியத்தை சோதித்து பார். We should be ashamed. நாம் வெட்கப்பட The வேண்டும். right time we change our thinking. நம்முடைய நிலைமை மாற்ற வேண்டிய சரியான காலகட்டம் இது. God says தேவன் the சொல்கிறார், gospel should be preached to the poor in the spirit. ஆவியிலே தரித்திரமுள்ளவர்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். The people in the who are poor in the spirit can be found in a hut, ஆவியிலே in the hill, and throughout this nation. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் குடிசைகளிலே பார்க்கலாம், மலைகளிலே பார்க்கலாம், நாட்டின் எப்பகுதியிலேயும் பார்க்கலாம். Alas, much of our time is spent in wrong things. பிரியமான நம்முடைய நேரத்தினுடைய மிகுந்த பகுதி தவறான இடங்களிலேயே போகிறது. Check up your life. உன் ஜீவியத்தை சோதித்து பார். Check up your life, my brother. இப்பொழுது என் சகோதரன் ஜீவியத்தை சோதித்து பார். God will ask this question. தேவன் உன்னை பார்த்து இப்படி கேட்பார். I told you to preach the gospel to the poor in the spirit, ஆவியிலே எளிமையுள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நான் அல்லவா உனக்கு சொன்னேன். but you are all the time running to the huts. ஆனால் நீயோ எப்பொழுது பார்த்தாலும் குடிசைகளுக்கே ஓடுகிறாய். You are climbing only to the tribal. எப்ப பார்த்தாலும் மலைவாழ்வாசிகள் மத்தியிலே ஓடுகிறாய். What about the 700 million people who are before you? ஆனால் உனக்கு முன்பாக இருக்கிற 700 மில்லியன் மக்களை பற்றி என்ன காரியம்? What have you done for them? அவர்களுக்காக நீ என்னத்தை செய்தாய்? What will be your answer? உன்னுடைய பதில் என்னவா இருக்கும்? Will you say, Lord, I'm sorry, I never prayed. ஐயா நான் ஜெபம் பண்ணல, தயவு செய்து மன்னிச்சுக்கோன்னு I சொல்லுங்க. never cared to fast and pray. உபவாசித்து ஜெபிக்க நான் கவலையே பண்ணேன்னு I சொல்லுங்க. never cared to get your Holy Spirit. ஐயா உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு நான் கவலையே படலைன்னு I சொல்லுங்க. never cared to receive the 9 gifts of the Holy Spirit. ஆவியின் 9 வரங்களை பெற்றுக்கொள்கிற விஷயத்துல நான் கவலையே படலைன்னு I சொல்லுவாயா? never bothered to have a holy life. பரிசுத்த ஜீவன் செய்வதிலே நான் கவலையே I படலைன்னு want to have சொல்லுவாயா? a little sin and a little holiness. நான் கொஞ்சம் பாவம் செய்து கொஞ்சம் பரிசுத்தம். Check up your life. உன் ஜீவியத்தை சோதித்து பார். Will you say that? நீ அதை சொல்ல முடியுமா? What will God say? தேவன் என்ன சொல்லுவார்? I am ashamed of you. நான் உன்னை பற்றி வெட்கப்படுகிறேன். I am ashamed of you. நான் உன்னை பற்றி Let வெட்கப்படுகிறேன். me tell you this. நானே உனக்கு சொல்லட்டும். Life after death is 100% certain. மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை என்பது 100க்கு 100 உண்மையான ஒன்று. Hebrews 9:27 says, எபிரேயர் 9:27 சொல்கிறது. it is appointed for a man to die once and then the judgment. மனிதன் ஒரே தடவை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் அதன் பிறகு நியாயத்தீர்ப்பது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. He is going to judge your life. அவர் உன் வாழ்க்கையை நியாயம் விசாரிக்க How you போகிறார். live, நீ எப்படி ஜீவித்தாய்? how you preach the gospel, எப்படி நீ சுவிசேஷத்தை how you பிரசங்கித்தாய்? serve நீ God. தேவனுக்கு எப்படி ஊழியம்
செய்தார். How are we serving the gospel? நாம் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்கிறோம்? How are we distributing the gospel? நாம் சுவிசேஷத்தை எப்படி மக்களுக்கு கொடுக்கிறோம்? Check up your life, brother. ஜீவியத்தை சோதித்து பார். Change this misthinking. இந்த தவறான எண்ணத்தை மாற்றிவிடு. Change this wrong thinking. இந்த தவறான எண்ணத்தை மாற்றிவிடு. Gospel preaching means going to the huts. சுவிசேஷ பிரசங்கம் பண்றதா எங்கேயாவது ஓடி குடிசைங்க Change it இருக்கிறது. now. நீ இப்பொழுதே மாற்று. Ask God to fill you with the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்தாவினால் நிரப்பும் என்று கேள். Lord, fill me with the Holy Spirit. ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிரப்பு. Give me the 9 gifts of the Holy Spirit. ஆவியின் 9 வரங்களை எனக்கு நீ தார். Or take away my life. இல்லாவிட்டால் என் வாழ்க்கையை நீ எடுத்து விடு. Then God will understand. அதன் பிறகு கர்த்தருடைய விளங்கிக் He கொள்வார். will fill you. அவர் உன்னை He நிரப்புவார். will use you. அவர் உன்னை உபயோகிப்பார். Let me assure you. நான் உனக்கு குறித்து உறுதியாய் God சொல்கிறேன். will make the people come to you. ஜனங்கள் உன்னை தேடி ஓடி வரச் செய்வார். People in authority will come and stand in line to see you. அதிகாரிகள் உன்னை பார்க்க வந்து வரிசையாய் நிற்பார்கள். Today you are grumbling. இன்றைக்கு நீ முறுமுறுக்கிறாய். Oh, nobody is listening to me. ஒரு வரையும் பிரசங்கத்தை கேட்கறது இல்ல. Nobody is listening to my preaching. ஒரு வரையும் பிரசங்கத்தை கேட்கறதே Why should anybody listen to your blabbering? ஏன் மத்தவங்க வந்து நீ உளறத கேட்கணும்? Check up your life. உன் ஜீவியத்தை சோதித்து Let us பார். cry out to God. கர்த்தரை நோக்கி நாம் அழுவோம். Lord, ஆண்டவரே fill me with your Holy என்னை Spirit. பரிசுத்தாவினால் நிரப்பும். Otherwise you'll tremble before Him. அப்படி இல்லாவிட்டால் தேவனுக்கு முன்பாய் நீ நடுங்குவாய். வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிற்றே ஐயோ மோசம் போனேன் விட்ட நம்மை ஆழுதாலும் வருமோ ஆத்மாவாண்டும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா ஆத்மாவாண்டும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா பக்தரே உற்சாகமாக எழும்பி பிரகாசிப்பீர். ஆத்துமாக்கள் இயேசுவண்டை வந்து சேர உழைப்பீர். ஆத்மாவந்தும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா. Jesus is concerned about the poor in the spirit. ஆவியில் எளிமையுள்ளவர்களை பற்றி இயேசு கிறிஸ்து மிகவும் கருத்தாய் இருக்கிறார். What is your attitude to them? இன்னைக்கு அவர்களை பற்றி நீ மனதில் என்ன எடுக்கிறாய்? Get filled with God's Holy Spirit. தேவனுடைய பரிசுத்தாவினால் நிரம்பிக்கொள். May God use you. கர்த்தர் உபயோகிப்பாராக. Shall we close our eyes and pray? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. எல்லாரும் ஜெபம் பண்ணு. Hallelujah. Let us draw nearer to God. தேவனிடையிலே நாம் கிட்டிச்சே. Have we broken His commandments? அவருடைய கற்பனைகளை நாம் உடைத்திருக்கிறோமா? Have we kissed our hands? நம்முடைய கைகளை என்றைக்காயிலும் நாமே முத்தம் செய்திருக்கிறோமா? Have been miserly all the time looking to gold, accumulating money and money all the time? எப்போ பார்த்தாலும் பணம் 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 பணத்தை சேர்க்கறதுலயே கண்ணு கருத்துமா இருந்து கருமையாக வாழ்ந்திருக்கிறோமா? Have we lived a life of distrust concerning our wife or husbands? எப்போ பார்த்தாலும் என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய புருஷன் எப்பவுமே சுயநலமிகளாக நாம் வாழ்ந்திருக்கிறோமா? Have we cheated our wife or husband? நம்முடைய மனைவியை, நம்முடைய புருஷனை நாம் ஏமாற்றி இருக்கிறோமா? Have we fallen into the sin of adultery? விபச்சாரம் என்கிற பாவத்துக்குள்ளாய் நீ விழுந்திருக்கிறாயா? Have we wasted all our income? நம்முடைய வருமானத்தை எல்லாம் நாசமாக்கி இருக்கிறோமா, வீணாக்கி இருக்கிறோமா? Have we forgotten about our family? நம்முடைய குடும்பத்தை மறந்தே போட்டு விட்டோமா? Have we forgotten our neighbor? நம்முடைய அயலகத்தாரை மறந்து விட்டோமா?
Have you forgotten the poor in the spirit? ஆவியில் எளிமை உள்ளவர்களை நாம் மறந்து விட்டோமா? Search your heart, my brother. நண்பரே, இப்பொழுதே உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். Search your heart, my sister. சகோதரியே, இப்பொழுதே உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். Tell God, I am sorry. தேவனிடத்தில் சொல்ல, ஆண்டவரே நான் ரொம்ப துக்கப்படுகிறேன் ஐயா. Lord, I will make up for everything. ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நான் ஒழுங்காக்கி விடுகிறேன். I'll go and join my husband. நான் போய் என் கணவனோடு சேர்ந்து கொள்வேன். I'll go and join my wife. நான் ஓடி போய் என் மனைவியோடு நான் சேர்ந்து கொள்வேன். I'll ask her pardon. ஐயா, மனைவியே எனக்கு மன்னியும் என்று நான் கேட்பேன். Lord, I am not going to drink anymore. ஆண்டவரே நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன். Lord, fill me. ஆண்டவரே என்னை நிரப்பும். Fill me, Lord. என்னை நிரப்பும். Fill me, Jesus. என்னை நிரப்பும் சுவாமி. Fill me right now. இப்பொழுதே என்னை நிரப்பும். Give me your power or I die. உம்முடைய வல்லமை எனக்கு தாரும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். Let us ask God right now. இப்பொழுதே நாம் தேவனை நோக்கி கேட்போம். Don't think who is sitting by your side. உன் பக்கத்துல யார் உட்கார்ந்திருக்காங்க கவலையப்படாத. Don't look this side and that இந்த side. பக்கம் அந்த பக்கம் பார்க்காதே. Look to the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். the greatest evangelist, மகாபரிய the சுவிசேஷகர், greatest prophet, மகாபரிய the தீர்க்கதரிசி, greatest apostle, மகாபரிய அப்போஸ்தலர், the greatest miracle worker, மகாபரிய அற்புத மூர்த்தி, the one who has come to baptize you with the fire. உன்னை அக்கினியினால் நிரப்பும்படியாய் வந்த அவர், He has come to give you fire. அவர் உனக்கு வல்லமையை கொடுக்க He வந்திருக்கிறார். has come to send fire in your life. உன் வாழ்க்கையில் அக்கினி அனுப்ப வந்திருக்கிறார். Look to him. அவரை நோக்கி பார். Look to him now. அவரை நோக்கி பார். Tell him, Lord, send fire into my life. அவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அக்கினி அனுப்பும் என்று கேள். Fill me with thy Holy உம்முடைய Spirit. பரிசுத்தாவினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Thank you, Lord. நன்றி சுவாமி. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Glorious Jesus. மகிமையான இயேசு, Mighty Jesus. வல்லமையான இயேசுவே. Thank you, Lord.